ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் நம்ம வந்து லோட் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கு நான் பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். த்ரெட்டை வந்து பிடிச்சிட்டே போடுங்க, அப்போ தான் சிக்காகாமல் இருக்கும். த்ரெட்டு வந்து அதே மாதிரி முறிஞ்சி இருக்கக்கூடாது, தனித்தனியாக இருக்கணும். ஒவ்வொரு த்ரெட்டும் தனித்தனியாக இருக்கணும். ஒயிட் த்ரெட் தெரியாத அளவு போடணும். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டோம். த்ரெட் ஒர்க் போட்டு இதுலேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்லீவோட ஒயரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து லைன் மார்க் பண்ணிக்கலாம். லைன்லாம் மார்க் பண்ணிட்டோம் இல்லையா? மார்க் பண்ணிவிட்டு நான் ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். லைட்டாக வளைவாக வரணும். இப்போ நம்ம லீஃப்லாம் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு நான் சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். த்ரெட்டை வந்து பிடிச்சிட்டே போடுங்க. த்ரெட் போடக்கூடிய நீடில் நம்பர் வந்து 5. போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம பீட்ஸ் போட போகிறோம். அப்படிங்கிறதுனால இதில் வந்து த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். ஒன்றில் த்ரெட் ஒர்க்கு, இன்னொன்றில் வந்து பீட்ஸ், இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். நம்ம லீஃப்லாம் போட்டோம். லீஃப்லாம் போட்டுட்டு இதில் வந்து நம்ம பீட்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். 3 பீட்ஸ் எடுத்திருக்கேன். போட்டுட்டு இந்த பீட்ஸை ஒட்டி நம்ம நீடில் திரும்ப எடுக்கலாம். இப்போ சுகர் பீட்ஸ் எடுக்கேன். 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். திரும்பவும் 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன்.
ரைட் சைடு போட்டோம் இல்லையா, இப்போ லெஃப்ட்டில் போட்டுக்கலாம். ரைட் சைடு 4 வரிசை, லெஃப்ட்டில் 4 வரிசை, ஒவ்வொரு பீட்ஸும் 6 பீட்ஸ். இந்த மாதிரி போட்டிங்கன்னா எல்லா லீஃபும் ஒன்று போல் இருக்கும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த த்ரெட் ஒர்க் போட்டிருக்கோம் இல்லையா, இதிலே நம்ம வந்து பீட்ஸ் போட்டுடலாம். 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். டேரக்ட்லி இந்த லூப்புக்குள்ளே வந்து நீடில் இந்த மாதிரி எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா நாட் ரெடி. இப்போ நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டு கட் பண்ணிடலாம். இப்போ இந்த த்ரெட் ஒர்க் போட்டுருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் எடுத்துகிட்டு பீட்ஸ் வந்து வச்சு பார்த்துட்டு அப்புறம் ஃபேப்ரிக்கில் போட்டு போடணும். இந்த மாதிரி பீட்ஸை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு விரல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீடில் வந்து உள்பக்கம் போடுங்க. த்ரெட்டை வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்க வேண்டாம். போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் போட்டுக்கலாம். இது ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பொதுவாக பீட்ஸ் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா சைடு ஸ்டிச் போட்டால் தான் நீட்டாக இருக்கும். கரெக்டாக அந்த வளைவுலாம் கரெக்டாக இருக்கும். இந்த பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுலேயும் போட்டுக்கலாம். இங்கேருந்து த்ரெட் இங்கே கொண்டு வரோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப பிடிச்சி இழுக்க வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுங்க. இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வளைவாக நம்ம வந்து பீட்ஸ் பண்ணணும். சுகர் பீட்ஸு லைன் மார்க் பண்ணிவிட்டு அதில் வளைவு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த வளைவில் பீட்ஸ் போட்டுக்கலாம். நான் சுகர் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் பீட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. நல்லா வளைவாக வரணும். இதில் எப்படி போட்டிருக்கோம் அதே மெத்தடில் எல்லாத்துலேயுமே நம்ம வளைவு போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு சக்கரி போட்டுக்கலாம். இந்த பீட்ஸ் ஒட்டிலுமே நம்ம வந்து சக்கரி வச்சு தைச்சிக்கலாம். ரெண்டு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். த்ரெட் வந்து கோல்டன் கலர் த்ரெட் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு த்ரெட்டு தெரியாமல் இருக்கும். நம்ம சக்கரிலாம் போட்டுட்டு அதில் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு ஃபேப்ரிக்கில் வந்து கொஞ்சம் நிறையாவே வைக்கலாம். ஜர்கான் ஸ்டோன் போடுறேன், லைட் க்ரீன் கலர்.
பாருங்கள் ஃபுல் ஒர்க்கு முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியான டிசைன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.